வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருமந்திரம் ஆயுஸ்வரம் பேசிக்கிட்டே இருக்கலாம் திருமந்திரத்தை பற்றி. இன்னைக்கு ஆறு சமயம் அப்படின்னா என்ன, திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காரு? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திருமந்திரமும் திருக்குறளை போல உலக பொதுமறை. இதில் சிவன் சக்தி இந்த மாதிரி வர்றதுனால இது சைவ சமயம் அப்படின்ட்டு கொண்டு போயிட்டாங்க. அதனால் அதில் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன முயற்சியாக நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்தே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 100 வீடியோ கிட்ட இருக்குது திருமந்திரத்தை பற்றி தான் மேக்சிமம். திருமந்திரம் என்பது இந்த வையகத்தில் உள்ள மனிதர்களுக்காக இறைவனுடைய வேதத்தை தொகுத்து கொடுத்தவர் திருமூல தேவநாயனார். அவரும் வேற உலகத்தில் இருந்து இந்த உலகத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த உலக மக்களுக்காக வேண்டி தமிழில் வேதத்தை எடுத்து சொல்லியிருக்கார். இது 3000 தமிழ் அப்படிங்கும்போது, இங்கே தமிழ் அப்படிங்கும்போது ஒரு மொழி அப்படின்னு பார்க்க முடியாது. இதை இறைவனுடைய பாஷை. அது காலத்தை குறிக்கக்கூடியது. முத்தமிழ் ஓசையை அப்படின்ட்டு ஒரு பாடல்லாம் இருக்குது. முத்தமிழ் அப்படின்னா 3 காலம்: கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதுதான் ஊழித்தலைவன். ஸோ இதில் முத்தமிழ் ஓசைன்னு வரும். அதான் முத்தமிழ் ஓசை அப்படின்னா 3 காலங்களை குறிக்கக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே வட சொல் இருக்கும். ஏன்னா வட சொல் அப்படின்னா புரிஞ்சுக்கிடணும். இது எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது. அதுக்கு பாடல்கள் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் காமனாக வேதம் சவுண்டு வேவ்ஸ் அதை கிரகிச்சு அந்த சவுண்ட் வேவ்ஸ், லைட் வேவ்ஸ் இதுதான் மெயினாக ஆக்சுவலாக இங்கே பரவி கிடக்கிறது. ஸோ அதுக்கு பெயர்கள் இட்டு வச்சு செஞ்சுருக்குறாங்க. ஔவையார் பாடலில் வரும்ல, அரியது கேட்கில் வழி வழி வேலு அப்படின்னு சொல்லிட்டு, அரியது அரிதது மானிடக்காக பிறப்பது அரிது, அதுலேயும் கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறந்தால் அதனிடம் அறிவது. அந்த மாதிரி பிறந்தவங்க ஞானமும் கல்வியும் நயத்தல் இருக்குது, ஞானக்கல்வி. அந்த மாதிரி ஞானக்கல்வி கிடைச்சது அப்படின்னா தானமும் தவமும் செய்வது அரிது. தானமும் தவமும். தவம் அப்படின்னாலே நம்ம இறைவனை நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம மனசை உள்ள கூடி இயக்கிறது தான் தவம். தானமும் தவமும் செய்வது அரிது. தானம் எது வேணாலும் வச்சுக்கலாம், அவங்க இதுக்கு அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு காரியங்கள் செய்தால் அது தானம் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி செய்தால் என்ன அப்படின்னா வானவர் நாடு வழி பிறந்திடும். புரிஞ்சுக்கோங்க, வானவர் நாடு அதுக்கு வழி பிறக்கும் அப்படின்றார். பூமி, இந்த பூமியில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். பட் 7 உலகம் இருக்குது. அதில் 5 உலகம் நல்ல உலகம் அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்கார். நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன், 36 தத்துவங்கள் வீடியோவில், இல்லை அதுக்கு முந்தின வீடியோவில் முக்தி அடைதல் அதை பற்றி போட்டிருக்கும்போது இந்த இந்த ஊழ் அப்படின்னாலே உலகங்கள். 7 உலகம் அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். அதே மாதிரி திருமூலர் வேறு உலகத்துலேருந்து வர்றாரு அப்படின்ட்டு அவரே பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த பாடலும் பார்த்துருந்தோம். ஸோ வானவர் நாடு வழி பிறந்திடும். ஸோ நம்ம மனிதன் இங்கே 6 சமயம் அப்படின்னு இவர் குறிப்பிடுறது இப்போ
ஒரு மதம் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அது முற்றிலும் தவறு. பட் அந்த மாதிரி தான் இங்கே பதிவுகள் இருக்குது. இப்போயும் அதை பற்றி தான் சொற்பொழிவுகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மீண்டு வரணும். அதுக்கு தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ட்டு இருக்கார். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது நம்மள்கிட்ட உரை படிக்காதீங்க, தேடாதீங்க, ஜஸ்ட்டு பாடல்களை மட்டும் படிங்க. படித்தாதான் நம்ம முடியும். ஒரு வானவர் நாட்டுக்கு வழி வந்து எப்படி போகிறது அப்படின்ட்டு இந்த வழியில் வந்தேன்னா அங்கே வானவர் நாட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு தெளிவாக வந்து திருமந்திரத்தில் இருக்குது. ஸோ அந்த திருமந்திரத்தில் வந்து அதான் வந்து கடவுள் வாழ்த்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே வந்து அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பார். ஓகே, அதான் வந்து மூன்றாவது கூறு, இறைவனுடைய கூறு, நம்ம கண்கள் வழியாக நம்ம உடலுக்குள்ளே பார்க்கலாம். நம்மளது கண்கள் வழியாக உடலுக்குள்ளே பார்க்கலாம். அதுதான் வந்து சலமயன், ஆதிபுராணன், இயந்திரராசன், 3 படி மண்டலத்து முதல்வன் அப்படின்ட்டு இந்த சின்ன இதை வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி இந்த இதைத்தான் 30 6 படிமுத்தி ஏணியாய் வச்சுட்டு நம்ம வானவர் நாட்டுக்கு போகலாம் அப்படின்றார். வந்து 3வது பாடல் கடவுள் வாழ்த்தில் ஆரம்பிக்கிறது பாருங்கள். ஒக்க நின்றானை உழப்பிலி தேவர்கள் நக்கனன்று ஏத்திடு நாதனை நாள்தோறும். நாதன் அப்படின்னாலேயும் சவுண்டு புரிஞ்சுக்கோங்க. பக்க நின்றார் அறியாத பரமனை, நம்ம பக்கத்தில் உள்ளே இருக்கிற பக்கத்தில் அறியாத பரமனை புக்க நின்று உண்ணியான் போற்றி செய்வேனே. இந்த உண்ணுறது அதுதான் வானவர் நாட்டுக்கு வழி, தவம், மெய்த்தவம். அகலிடத்தார் மெய்யை, பூமியில் இந்த உடம்பை அகலெடுத்தார் மெய்யை, அண்டத்து வித்து, இதுதான் வித்து, அண்டத்து வித்து. ஸோ இங்கே 2 பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். அண்டம்னா முட்டைன்னு வந்து வர்றது, இது ஒரு வித்து. இந்த சராசரங்களுக்கு எல்லாமே விதை இங்கே இருக்குது. அது 6ஆக இருக்குது. 6 தன்மையுள்ள கோஷங்களாக இருக்குது. பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உண்ணி யான் போற்றி இசைவேனே. அகலெடுத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து என்றனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. புரிஞ்சுவாங்க, இந்த மாதிரி இருள் நீங்கி நிற்கிறது தான். ஸோ இருள் இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு பிளாக் ஹோல் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளாக் ஹோல், அந்த மாதிரி அந்த இருளை நீக்கிறது தான் வந்து இந்த திருமந்திரம். அதனால தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி சிவனோடு ஒக்கும் தெய்வம் உலகத்தில் எங்கே தேடினாலும் இல்லை அப்படிங்கிறார். அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்த பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரை யானை. அவனை ஒழிய அமரரும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் இருள் நிற்கிறது, அமரர், இந்த மாதிரி படர்சடையான், பாங்கமர், இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப வந்து முக்கியமான வேர்டிங்ஸ். ஏன்னா இது நம்ம உடம்பு உள்ள எப்படி அப்படின்றத தான் வந்து சொல்கிறார். ஸோ இந்த இருள் நீங்கி, அதான் வந்து கண்ணின் மணியாடு பாவை. பாவை அப்படின்னாலேயும் வந்து கண்ணின் பாவை வந்து இருட்டாக தான் இருக்கும். பீப்புள் கண் பாவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது இருட்டு, அவ்வளோதான். வெளியிலேருந்து அடித்து பார்த்தோம்னா, லைட் அடித்து பார்த்தோம்னா கண்ணுக்குள்ளே இருட்டாக தான் இருக்கும். அதான் கண்ணின் மணியாடு பாவை எம் ஈசனை உன்னின்று. ஸோ உனக்குள்ள உன்னி நின்று உணர வல்லார் அவர்களுக்கு விண்ணின்று தூரும். இந்த மாதிரி பிளாக் ஹோலுக்குள்ளே போய் அந்த விண்ணின்று தூரும் உலகம், அது கடந்து விண்ணின்று தூரும் உலகம் கடந்து அதற்கப்புறம் எண்குணத்தானாமே அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்றார். அது பாடல், திருமந்திர பாடல் தான், நான் வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ நம்ம படிக்கணும்.
படிக்காமல் வந்தோம் அப்படின்னா கஷ்டம். அதான் வந்து 1572வது பாடலில் அவர் வந்து தெளிவாக வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, 4ஆம் தந்திரம் வந்து அதான் 5ஆம் தந்திரத்தில் வந்து இதைத்தான் பற்றி ஃபுல்லாக சொல்கிறதான். ஆய்ந்து அறிவார்கள் அமரர் வித்யாதரர். இந்த மாதிரி ஆய்ந்து அறியாவண்ணம் நின்ற அறநெறி ஆய்ந்து அறிந்தேன் அவன் சேவடி கைத்தொலை ஆய்ந்தறிந்தே இம்மை அம்மை கண்டேனே. அறிய ஒண்ணாத இந்த உடம்பின் பயனை அறிய ஒண்ணாத அறுவகை ஆக்கி அறிய ஒண்ணாத அறுவகை கோஷத்து அறிய ஒண்ணாததோர் அண்டம் பதிந்ததே அப்படிங்கிறாரு. வந்து நம்ம வந்து இப்போ வந்து 6 கோஷம் அறிய ஒண்ணாதத அறுவகை கோஷத்து அறிய ஒண்ணாததோர் அண்டம் பதிந்ததே அப்படிங்கிறார் நம்ம உடம்புக்குள்ள. உடனே வந்து நம்ம வந்து இப்போ வந்து 5 கோஷங்களை மட்டும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அதுக்கப்புறம் வந்து ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்டாக ஓடிக்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து அப்படியே மாறிடுச்சு பாருங்க. இவர் 6 வகை கோஷம் சொல்கிறார். கோஷம் அப்படின்னாலே வந்து பேர் ஒளி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 6 வகையான ஒளி சப்தம் இது என்னுடைய புரிதலில். ஸோ 6 வகை இதை வந்து உடம்புக்குள்ளே இருக்குது. இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற 6 வகை அதைத்தான் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி நீ வந்து அந்த இதுக்குள்ளே போகணும். அது வந்து இத்தவம் 568வது பாடல் 1528வது. இத்தவம் அத்தவம் என்று இரு பேரிடும் பித்தரை காணில் நகும் எங்கள் நந்தி எத்தவமாகில்யன் எங்கு பிறக்கில்யன் ஒத்து உணர்வார்களுக்கு ஒல்லை ஊர் புகழாமே அப்படிங்கிறார். வானவர் நாடு அதுக்குள்ளே போயிட்டு ஒல்லை ஊர் பிக் பேங் தேரி அப்படின்ட்டு ஒரு பட்டாசு, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பட்டாசு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து நிறையா பொருள்களை வச்சுட்டு இந்த ராக்கெட் மாதிரி அந்த செதற விட்டோம் அப்படின்னா அது போய் வெடித்து எங்கே போய் வேணாலும் விழுகலாம். ஸோ அந்த மாதிரி விழுந்ததில் தான் இங்கனுக்குள்ளே வந்து உயிர்களாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து முதல்லையும் வந்து தேவர்களை எல்லாம் படைச்சிருக்கிறார். தேவர்களை படைச்சிருக்கிறார். அந்த மாதிரி 446வது பாடலில் அதை குறிப்பிடுறாரு. 446வது பாடலில் படைத்துடையான் பண்டு உலகங்கள் ஏழும் படைத்துடையான் பல தேவரை முன்னே. தேவர்களை முதலே படைச்சிட்டான். படைத்துடையான் பல சீவரை முன்னே, அதுக்கு முன்னாலேயும் உயிர்களை படைச்சிருக்கிறான். படைத்துடையான் பரமாகி நின்றானே, படைச்சவன் வந்து பரமாக இங்கே எங்கும் நிறைஞ்சிருக்கிறான். அதான் வந்து ஆதி படைத்தனன் ஐபெரும் பூதங்கள், அதுக்கப்புறம் தான் வந்து பூதங்களை படைக்கிறான். ஆதி படைத்தனன் ஆய பல் ஊழிகள். ஒளிகள் அப்படின்னா என்ன சொல்கிறது, கிரகங்கள். இப்போ வந்து சூரிய மண்டலம் அந்த மாதிரி ஒரு வச்சுக்கோங்க. ஆதி படைத்தனன் எண்ணிலி தேவரை, எண்ணிலி தேவரை, கணக்கில்லாத தேவர்களை படைச்சிருக்கிறான். இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த யூஎஃப்ஓ அன்ஐடென்டிஃபைட் ஆப்ஜெக்ட், ஃபாரின் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் இது. அப்புறமேட்டு வந்து மலேசியாலெல்லாம் பார்க்குறாங்க, வெள்ளை உடை எடுத்துக்கொண்டு அப்படியே ஒரு ஆவி உலகம் மாதிரி போயிட்டுருக்குறாங்க. அதை கண்ணால் பார்த்த பதிவுகள்லாம் இருக்குது, லைட் வேவ்ஸாகவே இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா. ஆதி படைத்தவை தாங்கி நின்றானே,
புரிஞ்சுக்கோங்க. அகன்றான் அகலிடம் ஏழும் ஒன்றாகி இவன்தான் நின்று எளியனுமல்லன் சிவன்தான் பல பல சீவனும் ஆகி நவின்றான் உலகுரு நம்பனுமாமே. அதான் ஈடு இணையற்ற ஆண்மகன் நண்பன். ஸோ உன்னின்ற சோதி உரநின்ற ஓருடல் விண்ணின்று அமரர் விரும்பும் விழுபொருள் மண்ணின்ற வானோர் புகழ் திருமேனியன் கண்ணின்ற மாமணி மாபோதகமாமே. புரிஞ்சுக்கோங்க, தான் கண்ணின்ற மாமணி மாபோதகமாமே. ஆறும் அறியாத அவ் அண்டத்து திருவுரு பார் முதலாக பயிலும் கடத்திலே நீரினில் பால் போல நிற்கின்ற நேர்மையை சேராமல் காணும் சுகம் அறிந்தேனே அப்படிங்கிறார். இங்கே வந்துட்டு அதான் வந்து ஆக்குக ஆன்றான் முன் பிரிந்த 25 ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த 25 இருந்ததை திருப்பி வந்து இங்கே சேர்க்குறான். ஆக்குகின்றான் அவன் ஆதியம் 6 உயிர் ஆக்குகின்றான் கர்ப்பக கோலகை உள்ளிருந்து ஆக்குகின்றான் அவன் ஆவதும் அறிந்தே. இது வந்து ஒவ்வொரு லேயராக வந்து இருக்குது. பூமி, அதுக்கப்புறம் வந்து வாயுமண்டலம், அப்பு, அதுக்கப்புறம் வந்து வெளி சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், இந்த மாதிரி உள்ள போய்கிட்டே இருக்கு. புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ 6 சமயங்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. இமயங்களாகி நின்ற தேவர்கள் 6 பேர் அப்படிங்கிறார். யாரை வேணாலும் வச்சுக்கோங்க. பிரம்மன், இந்திரன், யாரை வேணாலும், திருமால், 6 அவங்க வந்து சாஸ்திரம் ஓதுனாங்க, உணர்ந்தாங்க, சாஸ்திரத்தை உணர்ந்து இமயங்களாக நின்றார்கள். அந்த 6 பேரும் அவனுக்குள்ள இருக்கிற தாள் அருட்பெருஞ்சோதியை பணிஞ்சு வணங்கினா தான் அவங்களுக்கும் மேலே போக முடியும். இல்லை அப்படின்னா நம்ம இங்கேயே தான் இருக்கணும். அதுதான் வந்து அந்த கருத்து உள்ள பாடல். அமரர் வித்யாதரர் அப்படின்ற இது வந்து இந்த மாதிரி இருக்குது. 1716வது பாடலில் ஒன் சுடரோன் அயன் மால் பிரசாபதி ஒன் சுடரான இரவியோடு இந்திரன் கண் சுடராகி கலந்து எங்கும் தேவர்கள் தன் சுடராய் எங்கும் தற்பரமாமே. ஸோ இந்த தற்பரத்தை கண்டவர்கள் தான் சைவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 6 தேவர்கள் இவரெல்லாம் கண் சுடராக கலந்து நிற்கிறார்கள் உள்ள. அதான் இருளாக இருக்கிறார்கள், மாயை. அயன்மால் பிரசாபதி, இரவியோடு இந்திரன், இவங்க ஒன் சுடரான தாபரத்து உன்னின்று அருளவல்லான் சிவன் மாபரத்து உண்மை வழிபடுவார் இல்லை. யாரும் இப்போ பாருங்க இல்லை. இந்த மாதிரி யார் போயிருக்கிறா? அது போனாங்கன்னா நீங்கள் அடுத்து ஒரு அடிகளார் தான், நீங்கள் ஒரு புத்தர் தான், நீங்கள் ஒரு ஜீசஸ் தான், நீங்கள் ஒரு ப்ரொஃபட் தான், முகமது. ஆனால் இப்போ யாரும் இல்லை. பாருங்க யார் இருக்கா? காரணம் அது உணரல யாரும். ஸோ அந்த மாதிரி பூவத்தில் நின்ற பொற்கொடியாகுமே. தூய விமானமும் தூளம் அது ஆகுமால் ஆய சதாசிவமாகும் நற்சூக்குமம் பாய பலிபீடம் பத்திரலிங்கமாம் ஆய அறநிலை. இந்த மாதிரி அரண் இருக்கிற நிலைகளை அறிந்து கொள்வார்கள், ஆய்ந்து கொள்வார்களுக்கே. ஸோ முத்துடன் மாணிக்கம் மொய்த்த பவளமும் கொத்தும கொம்பு சில நீரு கோமதகம் அத்தனன்றன் ஆகமம் அன்னம் அரிசியாம் உய்த்ததின் சாதனம் பூமண லிங்கமே. இப்படி வந்து கொஞ்ச நேரம் கட்டப்பட்டேன். இந்த மாதிரி இருள் நீக்கிறதுக்கு பாடல் நம்ம பார்க்கணும். 1516 வந்து அவர் என்ன இருள் நீக்கிற பாடல் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு.
1516 அந்த பாடலில் வந்து இருள் நீக்கி எண்ணில் பிறவி கடத்தி, இந்த மாதிரி பிறவியை கடத்துறது. இருள் நீக்கி எண்ணில் பிறவி கடத்தி அருள் நீங்கா வண்ணமே ஆதி அருளும் மருள் நீங்கா வானவர் கோனொடும் கூடி பொருள் நீங்கா இன்ப புலம் பயின்றானே. இருள் சூழ் அறையில் இருந்தது நாடில், இருள் சூழ் அறை பிளாக் ஹோல். அருள் நீங்கா வண்ணமே ஆதி அருளும் மருள் நீங்கா வானவர் கோனோடு அப்படின்ட்டு அந்த 1516. ஸோ இருள் சூழ் அறையில் இருந்தது நாடில் பொருள் சூழ் விளக்கது. அங்கே ஒரு ஒளி இருக்குப்பா, பொருள் சூழ்ந்திருக்கு அந்த விளக்கு. பொருள் சூழ் விளக்குது புக்கு எரிந்தால் போல. நம்ம உள்ளே போனால் தான் அது எரியும், இல்லைன்னா எரியாது. மருள் சூழ் மயக்கத்து மாமலர் நந்தி அருள் சூழ் இறைவனும் அம்மையுமாமே. புரிஞ்சுக்கோங்க. அதான் வந்து மருட்டி புணர்ந்து மயக்கமும் நீக்கி வெருட்டி வினையறுத்து இன்பம் விளைத்து குருட்டி நீக்கி குணம்பலம் காட்டி அருள் புகழ் ஞானம் அது புரிந்தானே. உட்சமயம்னு சொல்லிட்டு 6 சமயங்களை வச்சு போட்டு எவ்வளவு தாழ்மைப்படுத்தணுமோ இந்த திருமந்திரத்தை அவ்வளவு வந்து தாழ்மைப்படுத்தி இப்போ இருக்கிற சொற்பொழிவாளர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மகா மட்டமான செய்திகளை வந்து மக்களிடம் சேர்க்கணுமோ அதை தான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாயை. ஒரு காயினுக்கு 2 சைடு, இன்பம் துன்பம். அதுதான் இன்னருள். ஒன்றவன் தானே, 2வது இன்னருள். அவன் அருள் தான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் படிக்கணும், நீங்கள் மெய் தவம் செய்யணும். எல்லாரும் தான், எல்லாருக்கும் அதுதான். அந்த மாதிரி தவம் செஞ்சு வெளியே போனோம்னா இந்த 6 சமயம் அப்படிங்கிறது என்ன, இதுதான் 6 சமயம். இதான் வந்து அவர் வந்து சொல்கிறார், ஒரு யானையை வந்து துதிக்கையை பார்த்துட்டு பாம்பு தான் தெய்வம், காதை பார்த்துட்டு இந்த மாதிரி காது தான் தெய்வம், வாழை பார்த்துட்டு வாழை தான் தெய்வம் அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து 1000 சமயங்கள் வந்தாலும் பட் யானை ஒன்று தான். அந்த துதிக்கையை வச்சு அது இருக்கிறதுனால அதுதான் வந்து சாமி. இந்த மாதிரி சொல்லி ஒவ்வொன்றும் போய்கிட்டுருக்கு. மெயினாக இதை பேஸ் பண்ணி தான் வந்து சமயங்களே உருவாகும். அந்த மாதிரி உருவாச்சுன்னா அது பெரிய ஆபத்து. இப்போ நடைமுறையில் பார்க்குறோம் நிறைய. இது தன்னை வந்து அர்ப்பணிக்கிறது, சரணடைகிறது, அதுதான் வந்து சரணாகதி. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரொஃபட் முகமது ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னால் இப்ராஹாம் அவங்களெல்லாம் காலம் தெரியும் நமக்கு தோன்றுனது. ஸோ அதனால் அதுக்கு முந்தையதேவும் நம்மளுடைய இந்திய தெய்வ வழிபாடு முறைகள் காலத்தால் அறியப்படாத ஒன்று. புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு வந்து இங்கே வந்து விழுந்தோமோ ஒல்லை ஊர்லேருந்து, அன்னைக்கே வந்து இது தோன்றியது. இது அதனால தான் இதை அழிக்க முடியாது யாரும். இது மதம் அல்ல, நம்ம உள்ள இங்கே இருக்கிறது இது ஒரு சமயம் அல்ல. ஸோ அழிக்கிறதுக்கு முடியவே முடியாது. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். திருப்பியும் வரும் ஒரு காயின் 2 பக்கம். அது மாதிரி நன்மை தீமை, இரவு பகல், ஆண் பெண், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே 2. அதில் இதுவும் 1. புரிஞ்சுக்கிடுவோம். நிறையா வந்து இருக்குதுங்க. அமரர்னு 6, அண்டம் பயஞ்சு இருக்குது, 6 கோஷம்னா பேரொளி. இந்த மாதிரி கண்ணின் மணியாடு பாவை எம் ஈசனை உன் நின்று உணரணும். அப்படின்னா தான் விண்ணின்று தூரம் உலகம் அது கடந்து ஒல்லை ஊர் புகலாம். இந்த ஒல்லை ஊருக்குள்ளே புகிறதை பற்றி தான் இந்த திருமந்திரம் பூரா இருக்குது. ஸோ எல்லோரும் எல்லா அருளும் பெற்று நல்லபடியாக இந்த திருமந்திரத்தை படித்து உலக பொதுமுறை. இதில் வந்து பெரிய ஒரு இதுங்க. இந்த இதில் வந்து அவர் 3 பாடல் இருக்குதுங்க, மிக அற்புதமான பாடல். இந்த உள்சமயத்தில் வந்து அவர் வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1559வது பாடலில், அந்த பாடல் 2-3 தடவை வரும். சைவ பெருமை தனி நாயகன் தன்னை உய்ய உயிர்க்கின்ற சுடர் நந்தியை கண் வழியாக மெய்ய பெருமையற்கு
அன்பனை இன்பம் செய்ய தலைவனை வந்தடைந்து உய்மினே அப்படிங்கிறாரு. நீ வாடா அப்படிங்கிறாரு. வாடா அப்படிங்கிறாரு. நம்ம எங்கே அதே தான் மீனிங்கில் வந்து 567வது பாடலில் சைவ சமய தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குரு நெறி ஒன்று உண்டு, அது தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வையத்து உள்ளார்க்கு வகுத்து வைத்தானே. ஸோ வையத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வகுத்து வச்சிருக்கிறான், அண்டம் பதிச்சு வச்சிருக்கிறான். புரியலையே யாருக்கும்? அது புரிஞ்சால் இந்த மாதிரி இருப்போமா? இவ்வளவு சமயங்கள் இருக்குது. 97வது பாடலில் பாருங்கள், அது வந்து அவர் கடவுள் வாழ்த்தில் சொல்கிறார். 97வது பாடலில் மன்னிய வாய்மொழியாலும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை பின்னை உலகம் படைத்த பிரமனும் உண்ணும் அவனை உணரலுமாமே. சவுண்டுக்குள்ளே போகிறது உளப்பிழி தேவர்கள். உளப்பிழின்னா தாங்க புரிஞ்சுக்கிடுவோம். தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை முத்திக்கிருந்த முனிவரும் தேவரும் ஒத்துடன் வேறா இருந்து துதி செய்யும் பத்திமையால் இப்பயன் அறியாரே. பயனை அறிஞ்சுக்கிடுவோம், துதி செய்வோம், தினமும் இறைவனை வணங்குவோம். படைச்சவனை மேலே ஒருத்தர் இருக்கிறான், எம்பெருமான் ஈசன். எல்லோரும் எல்லா அருளும் பெற்று திருமந்திரத்தை படிங்க, எல்லாம் புரியும். நீங்களா படிக்கத்தான் அதனுடைய உண்மை நீங்கள் உணர முடியும். உணர்ந்தால்தான் அது தத்துவம், உணர்ந்தால்தான் உண்மை. நம்ம வந்து உணர்ந்துட்டோம் அப்படின்னா இறைவனிடம் சேர்ந்து விடலாம். நன்றி நண்பர்களே.